ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ரொம்பவே சூப்பர் அண்ட் டேஸ்டியான மாங்காய் ஊறுகாய் வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா. அதுக்கு வந்து ஒரு 10லேருந்து ஒரு 15 மாங்காவை வந்து நான் வந்து நல்லா வாட்டரில் வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். இந்த மாதிரி சின்ன சின்ன பீஸஸாக கட் பண்ணிவிட்டு நல்லா ஒரு கையால் உப்பு சேர்த்து நல்லா ஊற வச்சிடலாம். நான் வந்து 3 to 4 days வந்து ஊற வச்சேன். மாங்காய் நல்லா ஊறினதுக்கப்புறமா நம்ம வந்து ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணலாம். ஒரு கைப்பிடி வந்து பூண்டு உளித்து நல்லா தட்டி எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ வந்து நம்ம ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு வந்து கடுகு வெந்தயம் நல்லா வந்து ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா ஃப்ரை பண்ணி ஒரு பிளேட்டில் எடுத்து ஆற வச்சுருங்க. அதுக்கப்புறம் இதை வந்து நம்ம பவுடர் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ வந்து ஊறுகாய் செய்ய ஸ்டார்ட் பண்ணுவோம். நல்லா தாராளமாக வந்து நல்லெண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் காஞ்சதுக்கப்புறம் கடுகு வெந்தயம் போட்டு நம்ம தட்டி வச்ச பூண்டையும் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் நல்லா கொஞ்சம் வரமிளகாய் தூள் சேர்த்துட்டு நம்ம ஊற வச்சுருக்கிற மாங்காயை சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். நல்லா எல்லாத்தையும் ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்ச பவுடரையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சூப்பரான மாங்காய் ஊறுகாய் ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை பாய்.